கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சீதக்கடலுள் அமுதன்ன தேவிக்கு கோதை குழலாள் சோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயேர் வந்து காணீரே. சீத கடலுள் சீத குளிர்ச்சியான கடலில் தோன்றிய அமுது போன்ற தேவகி. தேவகியை விட்டு கண்ணன் கோகுலம் வந்துட்டான் யசோதையின் இடத்துல. கண்ணனே தான் சொன்னான், தேவகியை பார்த்தே தான் சொன்னான், தரிகிமாம் கோகுலம் நயன், இல்ல கோகுலத்துல கொண்டு விட்டுடு என்று கண்ணன் தேவகியை பார்த்து சொன்னான். விட்டுடுன்னு சொன்னா விட்டுடுவாளான்னு சில குழந்தைகள்லாம் அடம் பண்ணும். அங்க போறேன் இங்க போறேன்னு அடம் பண்ண பேசாம உள்ள தள்ளி கடை அப்படின்னு அம்மா சொல்லுவாளே தவிர போற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாளான்னு. இது இங்கேருந்து போறேங்கிறத, அங்க ஒரு அம்மா இருக்கா, யசோத அம்மா இருக்கா, நிறைய வெண்ணெய் கொடுப்பா, அங்க போறேன் அப்படின்னு இது சொல்றத பேசாம இருடா, ஒன்னு நான் பட்டினி போட்டுவிட மாட்டேன், உங்க மாமா ஏதாவது கொடுத்து அனுப்புமா எனக்கு என்று சொல்லி நிறுத்தி வச்சுக்க வேண்டியதானே. இல்ல இந்த அம்மா கசக்கிறதா, தேவிகை அம்மா கசக்கிறாளான்னா, கசக்கிற அம்மா இல்லையாம், அமுதன்ன தேவகியே. இந்த அம்மாவும் அமிர்தம், அந்த அம்மாவும் அமிர்தம். இங்க இருந்தா அங்க போகணுங்கிறான், அங்க இருந்தா இந்த அம்மாவை நினைச்சுட்டு அழறான். அதனாலே கண்ணனுக்கு ரெண்டு அம்மாவும் அமுதம், நமக்கே அமுதம். தேவிக்கு அமுதன்ன தேவிக்கு, சீதக்கடலுள் அமுதன்ன தேவிக்கு, குளிர்ந்த கடல்ல தோன்றிய அமுது போன்ற தேவிக்கு என்று ஆழ்வாரே சொல்றார். கடல் தோன்றிய அமுதம், கடல்ல தோன்றிய அமிர்தம் சரி வியாக்கியானம் பண்ணினார். கடல்ல தோன்றிய அமுதத்தை கூட யாராருக்கெல்லாம் கொடுத்தாரோ, ஆனால் பெண் அமுதுண்ட அப்படின்னு பெருமாள் அதுல ஒரு அமிர்தம் தோன்றியது, அவள் திருமகள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு ஒப்பான தேவிக்கு என்று வியாக்கியானம். இங்க மகாலட்சுமிக்கு ஒப்பான தேவிக்கு ஆழ்வானே பின்னாடி சொல்ல போறார், திருவொக்கும் தேவிக்கின்னு பின்னாடியே சொல்ல போறார். அதனாலே அமுதன்ன அமுதம் அப்படின்னாள், அவள் அமுதனில் வந்த பெண் அமுது என்று அவளுக்கு ஒரு பெருமை உடைய மகாலட்சுமியை போலே எந்த கோணத்திலையும் தித்திக்கும்படியான இந்த தேவிக்கு அவள் கொடுத்துட்டாளே கண்ணனை. கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த, கோதை குழலாள்ங்கிறது உபயத்திர அன்வயம், தேவிக்கும் சொல்லலாம் யசோதைக்கும் சொல்லலாம். நிறைய புஷ்பங்களை சூட்டி கொண்டு இருக்கக்கூடிய அழகான கூந்தல் உடையவள். யசோதைக்கு போத்தந்த, யசோதைக்கு தந்த, போத்தந்தேனா வசுதேவர் கையில கொடுத்து யசோதையிட்ட கொண்டு கொடுன்னு. வசுதேவனுக்கும் நந்தகோபனுக்கும் ஏற்கனவே ஸ்நேகம் உண்டு என்று தெரியறது. கண்ணன் மூலம்தான் அப்படிங்கிறது இல்லை, ஏற்கனவே ஸ்நேகம் உண்டு அந்த இருவருக்கும். ஏற்கனவே ஸ்நேகம் உண்டாகில் தேவகிக்கும் யசோதைக்கும் ஏற்கனவே ஸ்நேகம் இருக்கணும் இல்லையா. இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னதும் எங்கேயாவது கொண்டு போடுவோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த குழந்தைய வாங்கிட்டு போறே, எங்க கொண்டு போட போறேள், எங்க கொண்டு போட போறேள், பேசாம ரெடி யசோதைட்டுக்கு கொண்டு விட்டுட்டு, யசோதைட்டியா அப்படின்னா கொண்டு விடு அப்படின்னு சொன்னாளா. யசோதை கிட்டக அப்படின்னு சொன்னா நிஷ்கவலையா இருப்பாள். அங்கதானே இருக்கான் கண்ணன், நம்ம கண்ணன் யசோதையிட்டதானே இருக்கான், எங்கிட்டக இருந்தது போலத்தான் அப்படின்னு நினைச்சு கொடுத்து அனுப்பிச்சாள். அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி படித்து சுவை துண்ணும், சர்வலோகங்களையும் தன் திருவயிற்றில சென்று ஆளிலி மேல் பாலகனாக பிரளய காலத்திலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுதே கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் என்று தன்னுடைய திருக்கரத்தால திருவிடியை பற்றி திருவாயில வைத்து கொண்டு படுத்து கொண்டிருந்தான் அப்படின்னு மார்க்கண்டேயர் பார்த்தார். இந்த தொட்டில படுத்துட்டு இருக்கக்கூடிய கோகுல கண்ணனே அப்படிதான் படுத்துட்டு இருக்கானா.
பேதை குழவே பிடித்து சுவை துண்ணும். பாவம், ஒன்னும் தெரியாத குழந்தை அப்படிங்கிறதுதான் பேதை குழவி. சர்வஜனை போய் இப்படி சொல்ற ஆச்சுவத்தியா? அவன் சர்வஜன், சர்வசக்தன், சர்வசுவாமி என்றெல்லாம் உபனிஷத்து சொன்னது போக இந்த தொட்டில் குழந்தையாக கண்ணன் பாவண்டி, இதுக்கு ஒன்னும் தெரியாது பாவம். ஏன் பாவம்னு சொல்லுவானே அப்படின்னா, தாய்மார்கள்லாம் சும்மா பால் குடிக்க அடம் பண்ணு இல்லையா இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு ஒரே ஒரு ரப்பர்ல அந்த பால் குடிக்கிறது மாதிரி பண்ணி கையில மாட்டி விட்டுடுவா. மாட்டி விட்டா அது அம்மா இல்லாத டயத்தெல்லாம் அதை வாயில போட்டு ஜப் ஜப்னு பண்ணிட்டு இருக்கும். இது கூட தெரியலையே, இது அம்மாவனுடைய பால், இது வெறும் ரப்பர் அப்படின்னு கூட தெரியாம இருக்கக்கூடிய குழந்தை தானே பேதை. பேதை குழவி அப்படின்னு சொன்னால், யசோத தொட்டில போட்டு விட இவனுக்கோ வாயில சப்பு குட்டி பழக்கமா இருக்கிறதுனால ஒன்னும் கிடைக்காத போக, சில குழந்தைகள் வாயில தன் கை விரலையே விட்டுண்டு பழக்கமா படுத்துட்டு இருக்கும். அப்புறம் 30 வயசானாலும் பக்கத்துல ஆம்பளையா படுத்துட்டு இருந்தாலும் கை விரல எடுக்காது. ஏன்னா அது பழக்கமா போயிடும். அந்த பழக்கத்தை அப்புறம் மாற்ற முடியாது. அது போல பிரளய காலத்திலேருந்து இவனுக்கு பழக்கம். பிரளய காலத்துல அங்க ஒரு யசோதம்மா இல்லாததுனால எத்த குடிப்போம் என்று நினைச்சு தன்னுடைய கால் கட்டவர்களையே வாயில வச்சுருந்த வாசனை இன்னைக்கு தேவிகையும் யசோதையும் ஊர்ல உள்ள எல்லா பெண் பிள்ளையும் பால் கொடுக்க போட்டி போட, போராத்துக்கு பூதனை வேற வர, ஆனால் இவன் தன்னுடைய கால் கட்டவர்களையே தன்னுடைய வாயில வச்சென்று படுத்திருக்கிற குழந்தை, பேதை குழவி. ஏன் அப்படின்னு சொன்னார், ஸ்ரீதர ஐயாவால் ஒரு பெரியவர் சொல்றார், ஏன் அப்படி கண்ணன் படுத்துன்னு இருக்கிறான்? எல்லா பக்தர்களும் என்னுடைய திருவடியே 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 பிராண்டார்களே, அது என்னவாத்தான் இருக்கும், அதுல என்னதான் ஒரு மாதுரியம் இருக்கும் அப்படின்னு எல்லா பக்தாளும் போன பிறகு நாமே வாயில வச்சுண்டு பார்ப்போம் என்று அந்த திருவடியை எடுத்து தன் வாயில வச்சுண்டவனுக்கு எடுக்கவே மனசாகலையா. தானே தன் திருவடியே தனக்கு ருச்சிகரமாக இருக்கும்படி இருந்தது. பாத கமலங்கள் காணீரே. அவர்கள் பார்க்கும் பொழுது, இது பெருமாள் பார்க்கிறவா சில பேர் கண்ணை மூடி இந்த வாயை நன்னா பொத்தின்னு பலார பலார்னு கண்ணத்துல அடிச்சுண்டு சேவையாச்சுன்னு போவா. சில பேர் ரொம்ப பக்தி. அது போல இல்லாம பார்க்கும் பொழுது, பெருமாளை பார்க்கும் பொழுதே ஒரு முறுவல் நமக்கே வர வேண்டாமோ? ஆஹா, எப்படி இருக்கிறார் பெருமாள் என்று. அந்த முறுவல் அந்த கோபிகைகள்லாம் பரம ரசிகைகளாக இருக்கிறதுனால அவர்களுடைய முகத்துல உள்ள அந்த முறுவலை பார்த்து சொல்றாள், பவளவாயீர் காணீரே. பவழம் போன்ற வாயுடைய நங்கைகளே காணீர். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.